ஹாய் எவ்ரிவன். இப்போது டிஃபன் ஐட்டத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு மட்டும், சாப்பாடுக்கு இது ஒத்து வராது. டிஃபன் ஐட்டமுக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு முட்டை குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போடணும். அடுத்து கொஞ்சம் வெங்காயமும், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயமும், அப்புறம் 2 வெள்ளைப்பூடு மட்டும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது எப்படி வதக்கணுன்னா நல்லாவே ப்ரௌனிஷாக வர மாதிரி வதக்கிடுங்க. ஸோ இது நல்லா வதக்கணும். இதோட ஒரு அரை மூடி தேங்காயை அதோட பல் எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பிஞ்ச் கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிக்கணும். ஸோ சோம்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அது ஒரு குருமா ஸ்டைலில் அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ கடுகும் சோம்பும் நல்லா வெடிக்கணும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா கருவேப்பில் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்க்க மாட்டோம், ஒன்லி தக்காளி மட்டும்தான். ஒரு 1½ தக்காளி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு போட்டால் போதும், இல்லைன்னா குழம்புக்கு போகிற உப்பு அப்படியே போட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழம்பு மிளகாத்தூள், வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும், அதனால் நாங்கள் அதிகமாக போடுறோம். நீங்கள் கம்மியாக போடுறதுன்னா போட்டுக்கோங்க, உங்களோட காரத்தோட அளவுக்கு பொறுத்து. ஸோ இதில் 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும். நல்லா மூடி போட்டு வதங்க விடுங்க. ஸோ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட கறி மசால் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கறி மசால் தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கறி மசால் தூள் போட்டு இதை நல்லா வதக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு கறி மசால் தூள் போடுங்க. கறி மசால் தூள் உங்களுக்கு காரமெல்லாம் கொடுக்காது, ஃப்ளேவர் தான். ஸோ இது நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா எண்ணெயிலே அந்த மசால் தூள் நல்லா வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தேங்காய், அந்த வெள்ளைப்பூடு, அந்த கலவையை நம்ம ஊற்றணும். ஸோ ஊற்றி இதையும் ஒரு வதக்குங்க. ஸோ அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிச்சிட்ருக்கும்போது அப்போது நம்ம வேக வச்சுருக்கோம்ல முட்டை, அந்த முட்டையை இதில் போட்டுக்கலாம். ஸோ முட்டையை போட்டுட்டு அதில் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ ஒவ்வொரு முட்டையாக போட்டுக்கோங்க. முட்டையை கீறி கூட போட்டுக்கலாம். இது அப்படியே போட்டிருக்குறாங்க. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி நம்ம குழம்ப நல்லா கொதித்து கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த குழம்பு பண்ணது என்னோடய அக்கா. ஸோ அவங்க இந்த குழம்பு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்க எவ்ரி சண்டே மார்னிங் இந்த குழம்பு நாங்கள் இட்லி கூட சர்வ் பண்ணுவோம். ஸோ இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவு கெட்டியானதுக்கப்புறம் இறக்குங்க.